இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக வெங்காயம், அப்புறம் தக்காளி, தேவையான பச்சை மிளகா, அப்புறம் சிக்கன், நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் நெய், அதுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு தயிர் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அது கூடவே தேவையான அளவு நெய்யும் சேர்த்துடணும். நெய் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். பட்டை, லவங்கம், அப்புறம் பிரியாணி இலை. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் தான் நான் தக்காளி ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டேன். பட்டை, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து தேவையான தக்காளி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான தயிர் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அது கூட ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் ஃபைனல் டச்சாக நெய்யும் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்புறம் தம் வச்சுட்டா பிரியாணி ரெடி ஆகிடும். என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு வந்து ப்ரெஷர் பண்ணி எடுத்துட்டோம். அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.